Syavanaprasha. அது என்ன புது மாடல் பிரஷ் வீட்டிலேயே செய்யலாமா? தற்போது நிலவி வரும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் நோய் தொற்றிலிருந்து தப்பிக்க என்னவெல்லாம் செய்வது என்றுதான் அனைவரது மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கும். சத்தான காய்கறிகள், பழங்கள் என அனைத்தையும் சாப்பிட்டு எப்படியாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களே அதிகம். நல்ல நோய் எதிர்ப்பாற்றல் உள்ளவர்களை கொரோனா வைரஸ் அவ்வளவாக தாக்காது என்றும், அப்படியே தாக்கினாலும் சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியினால் வைரஸின் தாக்குதல் எடுபடாது என்றும் மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அறிவுறுத்தி வருகின்றனர். அந்த வகையில் மனித உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் ஒரு ஆயுர்வேத மருந்தினை பற்றி தற்போது பார்ப்போம். அதன் பெயர் யவனப்ரஷ். உங்களது தாத்தா பாட்டியிடம் கேட்டு பாருங்கள். தினம்தோறும் நாங்கள் சாப்பிட்டு வந்ததுதான் யவனப்ரஷ் என்று கூறுவார்கள். அதனால்தான் நம் முன்னோர்கள் எந்த ஒரு பருவநிலை மாற்றத்தின் போதும் வைரஸ் தொற்றுகளின் போதும் நோய்வாய்ப்படாமல் ஆரோக்கியத்துடன் இருக்க முடிந்தது. இந்த யவனப்ரஷை சாப்பிடுவதன் மூலம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து ஆரோக்கியமான வாழ்வை பெற்றிடலாம். ஏனென்றால் இந்த யவனப்ரஷில் சேர்க்கப்பட்டுள்ள பொருட்கள் அனைத்தும் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு வலு சேர்த்து முழுமையான ஆரோக்கியத்தை பெற்றிட உதவக்கூடியவை. சுகாதார வல்லுநர்கள் மற்றும் இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் கூற்றுப்படி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் 1 டீஸ்பூன் யவனப்ரஷை காலையில் சாப்பிட வேண்டும். யவனப்ரஷ் மருந்து அனைத்து கடைகளிலும் சுலபமாக கிடைக்கக்கூடியதுதான். இருப்பினும் வீட்டிலேயே இதனை சுலபமாக செய்துவிடலாம். இயற்கை பொருட்களை கொண்டு செய்வதனால் இதில் சத்துக்கள் நிறைந்திருப்பது உறுதி. யவனப்ரஷ் செய்முறையை பார்க்கலாம். யவனப்ரஷில் நெல்லிக்காய், உலர் திராட்சை மற்றும் பேரீச்சம்பழம் போன்றவை உள்ளன. எனவே இது வைட்டமின் சியின் சிறந்த மூலமாக கருதப்படுகிறது. வைட்டமின் சி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் மெட்டபாலிசத்தையும் அதிகரிக்க செய்கிறது. ஆயுர்வேத பொருட்கள் மற்றும் மூலிகைகள் இவற்றில் இடம்பெறுவதால் எல்லா வகையான நோயிலும் இருந்தும் இது உடலை காக்க உதவும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினரும் இந்த யவனப்ரஷை தாராளமாக சாப்பிடலாம். நெல்லிக்காய் 1/2 கிலோ, உலர் திராட்சை 1 கையளவு, பேரீச்சை கொட்டை நீக்கியது 10, நெய் 100 கிராம், வெல்லம் 400 கிராம், பிரியாணி இலை 2, பட்டை ஒரு சிறிய துண்டு, சுக்கு 10 கிராம், ஜாதிக்காய் பொடி 5 கிராம், ஏலக்காய் சிறியது 7, கிராம்பு 5 கிராம், கருப்பு மிளகு 5 கிராம், குங்குமப்பூ ஒரு சின்ன சிட்டிகை, சீரகம் 1 டீஸ்பூன், திப்பிலி 10 கிராம், நட்சத்திர சோம்பு 1. முதலில் அனைத்தும் உலர்ந்து மசாலா பொருட்களையும், அதாவது பிரியாணி இலை, சுக்கு, பட்டை, ஜாதிக்காய், ஏலக்காய், சீரகம், கிராம்பு, திப்பிலி, நட்சத்திர சோம்பு போன்றவை ஒன்றாக சேர்த்து பொடியாக அரைத்து கொள்ளவும். இப்போது எடுத்துக்கொண்டுள்ள நெல்லிக்காயை தண்ணீரில் நன்கு சுத்தமாக கழுவி குக்கரில் போட்டு சிறிது நீர் விட்டு 2 விசில் விடவும். அடுத்ததாக வேக வைத்த நெல்லிக்காயை எடுத்துவிட்டு அதே சுடுநீரில் உலர் திராட்சை மற்றும் பேரீச்சையை போட்டு 10 நிமிடங்களுக்கு மூடி வைக்கவும். நெல்லிக்காய் நன்கு ஆறியதும் அதன் கொட்டைகளை நீக்கிவிட்டு நறுக்கி வைத்துக் கொள்ளவும். இப்போது நீரில் நன்கு ஊறிய உலர் திராட்சை, பேரீச்சை மற்றும் நறுக்கிய நெல்லிக்காயை மிக்சியில் போட்டு சிறிதளவு மட்டுமே நீர் சேர்த்து நன்கு அரைத்துக் கொள்ளவும். அதிகப்படியான நீர் சேர்த்து விடவே கூடாது. அடுத்ததாக ஒரு பேனை அடுப்பில் வைத்து அது சூடானதும் நெய்யை ஊற்றி 10 நிமிடங்களுக்கு மிதமான தீயில் சூடேற்றவும். அத்துடன் இப்போது வெல்லம் சேர்த்து நன்கு கரைத்து சிரப்பதத்திற்கு வரும் வரை கிளறவும். அரைத்து வைத்துள்ள நெல்லிக்காய் பேஸ்டை வெல்லத்துடன் சேர்த்து நன்கு கலக்கவும். குறைவான தீயில் நன்கு கிளறிக்கொண்டே இருக்கவும். இப்போது பொடி செய்து வைத்த மசாலா பொருட்களை சேர்த்து குறைவான தீயில் 3 முதல் 4 நிமிடங்களுக்கு நன்கு கலக்கவும். இப்போது கிளறி கொண்டிருக்கும் பேஸ்ட் பாத்திரத்தில் ஒட்டாமல் கரண்டியே முழுவதுமாக ஒட்டிக் கொள்கிறதோ அப்போது அடுப்பை அணைத்து விடவும். யவனப்ரஷ் தற்போது தயார். யவனப்ரஷை நன்கு ஆற வைத்து காற்று புகாத டப்பாவில் எடுத்து வைத்துக் கொள்ளவும். இது செய்வதற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் வீட்டில் இருந்தால் இதனை செய்ய 30 நிமிடங்கள் மட்டுமே போதும். தயாரித்த இந்த யவனப்ரஷை தினமும் 1 டீஸ்பூன் வீதம் சாப்பிட்டு வந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதோடு எந்த நோயும் உங்கள் அருகில் கூட எட்டி பார்க்காது.